மைக்க போடச்சுன்னா குத்துப்பாட்டா போட்டுக்கிட்டு இந்த வரேன்டா பெரிய ராஸ்கல். ஹலோ ஹலோ அல்ல ஏத்து போ. ஹலோ அடந்த வனக்காடா அடந்ததொரு வனக்காடாம் நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிசரி உடமரந்தாம் படுக்க என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளி முனி ஐயா ஊத்தாங்கரையா அந்த உடமரம் தாண்டா படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலே கருப்பா கொஞ்ச நேரம் கள்ளிசரி எல்லைய விட்டு இந்த ஆனை மாவழியில உள்ள இந்த சேவக பெருமான ஐயனாரா கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கொஞ்சம் த குதிரே ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா அசையாதடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா வாடா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓடி வாடா ஓ இடமணிய கொஞ்ச நேரமே மாட்டு எப்ப நீ குத்த வச்சது அமதுச்சடா கருப்பாயுரணி கருப்பாயுரணி எல்லைய வெட்டி இந்த நல்ல கிராமத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ மகுடி ஓட்டு விளையாட கொஞ்ச நேரம் எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா சப்பானியே நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா எத்தி மரம் இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரணும் என் சாமி வாடா ஹலோ மைக்கில் வாலி மொழி கனார்னு இருக்கணும் என்ன உனக்கு கனார் ஆக்கிடுவேன். ஹலோ யாரு பூச்சி வேணும்னா நான் தான்டா சரிடா நான் தான்டா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்களா சத்தம் வருது. ஹலோ ஹலோ மாமா உன்னே தள்ளி வைக்கிறேன் ஊரை விட்டே உன்னை தள்ளி வைக்கிறேன் கப்ளிங் பண்ண வா. ரெடி ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரமாணி சொக்கநாதர் மனம் மகிழு மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டிய குமார்
குமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்பா வேண்டு மனோ தர இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்த நாத சரூபிணி வேத வேதாந்த நாத சரூபிணி ஜெக ஜனனி சுபவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜனனி கும்புறம் முகவு எனக்கு மரியாதை செலுத்திய ஆனமாவடி கிராமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ 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 யான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடல் நல்லதா உடல் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடல் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சு மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பள்ளிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பள்ளிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா
கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா அண்டினே விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏ அக்கா பொண்ணாஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரு பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கொள்ளம் போட்டு கையில் காதுல சவுண்டு கேட்டு நான் எழுந்துண்டா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஊட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி எல்லாம் கலச வாங்கித்தது பகவான் கடையில் கற்பீசு வாங்கித்தது கண்ணுல நல்ல படுத்து ஜாக்கெட்டு தைச்சது தேவி தேட்டர்ல காதல் கொண்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஊட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி
அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல. நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல. டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி போடுறா. ஹலோ, கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு கூத்து பார்க்க வந்திருக்க என்னாச்சு? போடுறா. பாயெடுத்துட்டு பார்க்க வந்த ஆத்தாக்கா, எடுத்துட்டு பார்க்க வந்த ஆத்தாக்கா, பாயெடுத்துட்டு பார்க்க வந்த ஆத்தாக்கா, நீங்க பத்திரமா பார்த்து விட்டு போகணுமுக்கா. ஓடி குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? யாருக்குமே இந்த பாட்டு புரியவே புரியாது. ஏன்னா வந்தாச்சுட்டேன், கூத்து பார்க்க பாயின்ட்டேன், அதே பாட்டு. இந்த பாட்டுக்கே 7500 ரூபா சரியா போச்சு. ஒரு பாட்டுக்கு ஒரு ரேட்டு வச்சிருப்பேன். தம்பி ஒழுக்கமா வேலையும் பண்ணிடா, வாலியம் வைக்கிறியா கப்பலிங் இல்லாம பண்ணி புரியும். அப்புறம் மேல சாலூர் உண்மையிலேயே ஏஎஸ்எம் செல்வராஜா சூப்பர் மை செட்டு தம்பி. ஓ மை செட்டை நீயே நோண்டி கெடுத்துன்னு வை தாலி. விபூதி அள்ளி போட்டேன், ஓதம் 12 டன்னா இப்போ ஒழுக்கம் வெளுப்போம். அண்ணன் இந்த ஓதம்னா என்னன்னு இந்த இவனை கிளச்சி பார்த்துட்டு வா. வேற தாள் ஊர் நீ முக்களிப்பா மாதிரி மண்டையும் மயிரும். வாங்க பாப்பு, விழா கமிட்டி அப்படியே வாங்க வந்து இந்த மண்ணை வெட்டி அள்ளிட்டு போங்க. என்னது இல்ல பொன்னாட போத்துட்டு போங்க. மொட்டை நாக்கு ப்ரோ. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, இப்ப மறைச்சா நிறைய அவதாரம் போடலாம். மறப்பமா 2 பேரும் சேர்ந்து. உண்மையிலேயே காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த ஊர்லயும் நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி தாய் வழியா இருந்தால் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு நிம்மதியான தொழிலை செய்து கொண்டிருப்பார். அடிச்சு பாயிறாங்க, காத்த கடிக்கிறாங்க, என்னங்கய்யா அதிகமா டொங்காசு பிரச்சனை வரும் இல்லையா? காவல்துறை அதிகாரி கூட எனக்கு நண்பர்கள் தான். ஏன்னா மேடைக்கு விழிப்புணர்வு படுத்துறது நான் தான். ஆனால் எனக்கே ஒரு 1000 ரூபா போட்டியே தாயமங்கலம் ரோட்டில் 10 வருஷம் இருக்கும். கண்ட்ரோல் கர் புர். வாங்க போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவோம். வாப்பா, பொன்னாட ஒத்த வந்தீங்களா? சந்த கடைக்கு வந்தியா நீ? மசுறு வட்டே சரியில்லை போடா. ஐயா இவன் மேல ஒரு கணேசி போல கேஸ் போடுங்க. அவனை கவட்டுக்குள்ள சட்டி போட்டிருக்காயா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்ப மேடையினால அண்ணா அப்பதான் அவனை வைய மாட்டான். அவன் சுதாரிச்சிட்டேன். நம்மள லூசு பயிலா இருப்பேன் போல அப்படின்னு. இங்கே வெற்றி வாசித்து கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட பிறை திணிப்பை மகன் போடா பேப்பயமான், சாரி ராங் நம்பர், அன்பு தம்பி உரல் மண்டை மணிகண்டன் அவர்களுக்கும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்திங் துவு கப்ளிங் மண்டை செல்வராஜ் அவர்தான் மிருதங்க. இது உலக்க இவன் பூஜனை. இதுக்கு அன்னை ஆல்ரவுண்டு புதுக்கோட்டை ஏகே அருள். என்னதா ஏதாய் என்ன தேர்ற கோழி குஞ்சை காணாமக்கங்க. அதுக்கு தான் சொன்னேன், கோழியை திறந்து விடாத பொழுதடைஞ்ச நேரத்தில். அது எதுக்குடா வந்துச்சு இந்த கூட்டத்தில்? ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடையை பார்த்த கௌரவப்படுத்துறார்கள். தாளம்பத்திற்கு நீளமாக அங்கிட்டு போய் இருட்டுக்குள்ளே கண்டேன். நீல கண்டேன், மரங்கிரம்லாம் சாஞ்சிடும். நீல கண்டேன்.
மைசெட்டு துண்டு வாங்கிட்டியாப்பா? மைசெட்டு போடணும் அண்ணே. சரி, நீங்க ஆளுக்கு ஒரு துண்டை தோல்ல போட்டு வீட்டுக்கு போங்க. சரி. எங்கன படுக்கிறியா? டான்ஸ் வரும்போது நல்லா பாவாடையில பார்க்கலாம். அப்படி போய் உட்காருவேன். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான ரூம் பாய் நம்ம 2ஆம் நம்பர் ரூம்ல காய போடு. ஆனா இது என்ன கூட்டா? உள்ள கொட்டாய்கள் வந்து வாருங்க. ஆளு ஊர் அங்கேதான் 2 ஒம்பளையும் தான். அதுக்கு அங்கிட்டு போங்க சார், ட்ரெஸ் மாத்துறேன், நீங்க ஒரு பக்கம் மாத்துங்க, நான் ஒரு பக்கம் பார்க்குறேன்றேன். நாடக நடிகர்கள் நாங்களும் விவசாயம் சார்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் என்பதை நீங்க மறக்க வேணாம். நானா தாயமங்கலம் பக்கம் பிள்ளைத்தி விழாக்குள்ளே எங்கள் தாய் கிராமம். நான் கள்ளிச்சேரி தான். என்னை சில பேருக்கு பார்க்கும்போது அப்படியே கரடி தாயத்து வைக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தி இந்த ஊருக்கு ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறேன். ஒரு ஆள் வலின்ற, ஒரு ஆள் மனைன்ற, ஒரு ஆள் மூங்கி கம்புன்ற. ஆனை மாவலியா? இது தெரியாமல் வீடியோ போட்டு நிறைய பேர் கேரளா போயிட்டாங்க. அங்கே ஒரு எர்ணாகுளத்தில் ஒரு வழி இருக்கான். அங்கே போய் நாடகம் சொல்லிட்டு இப்போ இருளடிச்சு போய் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நீங்கள் போட்ட நோட்டீஸுக்கு இந்த கூட்டம் வல்லப்பு, நான் போட்ட ஒத்த வீடியோக்காக வந்த கூட்டம். அதெல்லாம் எதுக்கு பார்த்துன? செம்மல்ல எறும்பு அடிச்சுச்சா? உண்மையிலே நான் ரசிகர்னு நான் சொல்லவே மாட்டேனே. இது பூராமே என்னுடைய அண்ணன் தம்பி, அவ்வளோதான் உண்மை. அதான். ஆனால் கணேஷ் பேல கேட்டால் கொடுக்க மாட்டேல. இங்கிட்டு ஓட்டுறாங்களா? கணேஷ் பேல ஓட்டலாமையா? ஓட்ட முடியாது. கணேஷ் பேல இல்லாமல் போதை ஏற்றுறதுக்கு இந்த கருவத்தூள் அரைச்சி அப்பிடுவாங்க. உண்மையிலே ஐயா ஒரு மாதிரி அது பண்ணுறாங்கய்யா. ஏய் மாடு புடி மாடு, சாமியை கூப்பிட்டு நிப்பாடி விட்டு வேலையை பார்ப்பேன். டேய் மைசூர் தம்பி, இங்கே வாரு, இங்கே பார்க்குற எக்கோ வச்சு ஏற்றுப்பு. ஆமாம், நீ நல்லா இருக்கணும்டா. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி உனக்கு 2 பிள்ளை வளர்க்கணும். கல்யாணம் ஆகலையா? அப்படி சொல்லாதடா. உனக்கு கல்யாணம் அண்ணன் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்றது கெட்ட வார்த்தை. என் தம்பியை பாடுறா, தொங்காதுதான்டா தலைவா. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை நான் வணங்கி, ஆனை மாவலி அருமை நல்ல சபை வணங்கி, ஆனை மாவலி அருமை நல்ல சபை வணங்கியும். அவ்வளவுதான். கட்ட தொண்டை முண்டை பாட முடியல. அப்படியே ஆனைமாவலி கிராமத்தில என் கட்டண கட்டழகி, ஆனைமாவலி கிராமத்தில என் கட்டண கட்டழகி, சேவக பெருமாள் ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. ஆமோ ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சார், அன்னை தந்தை நான் வணங்கி உள்ளே, அன்னை தந்தை நான் வணங்கி உள்ளே, ஆனை மாவலி அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, கிச்சரா கிச்சரா கிச்சரா. அமோ அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி. ஆனைமாவலி கிராமத்தில் என் கட்டள கட்டழகி, நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. பொல்லாத ஐயனாரு உனக்கு வெள்ள குதிரை வாகனமாடா, நீ வேட்டைக்கு புறப்படும் காலம். வாடா ஐயனாரையா. அல்வாக்கு சொல்லி வச்சா இந்த ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா. அருவாக்கு சொல்லி வச்சா ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. அருள்வாக்கு சொல்லி வச்சார் ஆனை மாவலி பொல்லாத ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா, வாழ வச்சா. நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, அவோ தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ
எல்லோ எலெல்லோ எலெல்லம்மா எலெல்லோ ஆளுயர விச்சரமா கருப்பு அசையாது நாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா ஆளுயர விச்சருவா. எதுக்கு பாட்டை கெடுத்த? மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, துப்பாக்கி இருந்தா எடுத்துட்டு வாங்க, ரெண்டு பேர்த்து சுடணும். நல்ல சாங்கு கெடுத்து விட்டாப்ல. நல்லா தான் சாங். நமக்கு தேவை வந்து பேமெண்ட் தான். மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருப்பேன். காவல்துறையினுடைய சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து என்னுடைய நண்பர் மரியாதை செய்யப்படும். காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கண்ண வச்சான். உண்மையிலே அதிகாரி என்பவர்கள் அன்பா இருப்பார்கள் என்று இதுக்கு ஒரு சாட்சி. எந்த ஒத்த வாய் துறக்கலை. பேரன்பு கொண்ட ஐயா ஐயா ஐயா, ஆளுக்கு 4 தட்டியை கூட பிச்சுட்டு போங்கயா, இல்லை அந்த பிள்ளைய கூட கூட்டு போங்கயா கிட்ட. ஐயா, இந்த 4 பேர் எதுக்குங்க நெருக்கிய? எதுவும் மூளை பௌத்திரமா? உள்ள போங்கயா, ஓசை விட்டு செக் பண்றேன், அப்புறம் வரேன். நரஸ் அவங்க 2 பேர்த்தையும் வெதருக்கு சேர்ந்துட்டு இந்த வரேன். விழா கமிட்டி ஓரமா போங்கப்பா. நீங்க என்னமோ மஞ்சூரட்டுக்கு மாடு கொண்டது மாதிரி இப்படியே. ஏன்னா பொம்பளை வாடகை எடுத்தவே போவே மாட்டேன். போய் பாருந்தா அதுக்கு பாவம் நம்ம அக்கா தங்கச்சி மாறியதேன். ஆனால் நாடக உலகத்தில் இன்னும் போக போக துப்பாக்கி அந்த பாதுகாப்பு இருந்தாத்தான் நடிகன் பிழைக்க முடியுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்ஃபி எடுக்க வந்தவன் செல்ஃபின்னு சொன்னால் நான் பாட்டு நிற்க போகிறேன். இப்படியே ஆட்டுறேன். அரை மணி நேரம் ஆட்டிட்டு அவன் முகரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். போத என்னத்த சொல்ல. நாட்டில் என்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை தமிழ்நாட்டில் அடைக்கிறீங்களா அன்னைக்கு தாயா எல்லோரும் நல்லா இருப்பான். அது வரைக்கும் நாடு சீரழியும், குடும்பம் சீரழியும். பொம்பளையால் ஊற நீங்கள் அடிங்க தாய். நீங்கள் ஒரு புல்லு ஒரு ஆப்பு டெய்லி அடிங்க. அடித்தாதான் என்ன சரிக்கு வரும். புரிஜன் வந்து என்னடி ஓத்தாண்டா நீ என்னடா உங்கள் அம்மானு பாவாடைய தூக்கு. பிள்ளைய ஊரம் தெருவில் தெரியட்டும். சூம்பர் வர்றியா? என்னது வேற தூக்க வரிச்சல. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு என் தமிழச்சியை நான் பாராட்டுவேன். ஆமா, என் யோக்கிய மயிருமே, நீ சாப்பிடவே இல்லையாக்க. வா உள்ள சூட தந்து சமத்தியம் பண்ணு. நீ வேலை அடிக்க வேண்டாம். டவுன் பஸ் போய் மானாமரம் திரும்பிருச்சாடா. சில பேர் இப்படித்தான் சரக்கு அடிச்சு விட்டு மானாமதுலேருந்து சரக்கை போட்டு பொண்டாடிக்கு தெரியாமல் நடந்துவே. ஆனால் காட்டி கொடுத்துரும். இந்தா அப்படியே போவாங்க. அந்த எலுமட்டு கழட்டாமல் போக மாட்டேன். பொண்டாட்டிகிட்ட போய் விளக்கமாக தாடிவாங்க. எப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நடித்தவன் சிப்பு போடாமல் போயிருப்பேன். கருங்குளத்து முனி பொண்டாட்டியை அடித்து அதோட பொண்டாட்டி கள்ள தூக்கி பேயாடி முடிச்சு. இந்தா எவன் கூடி கட்டான்னா உனக்கு தேவை வெத்தலை மொச்சக்குன்னு காலையா பொட்டுக்குட்டி செம்பரியம் குட்டி அகத்திய குலையை தின்றது மாதிரி. அதுலேயும் துப்புற வெண்ணமையே ஒரு வாளியில் துப்ப வேண்டியதானே. பவுண்டா கேனில் துப்பி வச்சு அதை ஒரு பைய பக்கத்தில் இருந்தே இப்படி பார்த்துருக்கேன். ஏற்கனவே அவன் போத இவன் கேனை எச்சி துப்புன கேனை இந்த மிருதங்க கப்பலி மண்டையை கவட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சு இப்படி வாசிக்க. அவன் பார்த்துட்டேன் போதையில் சரக்கத்தையும் ஊற்றி வச்சிருக்கியாடா அப்படின்னு. இவர் கட்டங் கட்டங் கட்டங்கன்னு அடிச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ளே வாக்க. அவன் அசந்த நேரம் அந்த பையன் எடுத்து குடிச்சு விட்டேன். குடிச்சு விட்டுன்னு வாச்சிட்டு கேட்குறாங்க வெத்தலைச்சிய கேனு எங்கடா. அவன் ஒரு கேனையும் குடிச்சிட்டு போத ஏறலை. இது என்னடா இது சரக்கு இல்லைடா முண்டை வெத்தலை எச்சின்னு சொன்னவனே வெட்டிடுச்சு. அவனுக்கு வெட்டி கட்டையோட டேபிளோட விழுந்து 108 வர சொல்லி பிறகு திணி பயமேனை. இதில் ஒருத்தன் சொன்னானா கோயம்புத்தூர் பக்கம் வெளுத்தாடி போட்டுக்கிட்டு கம்பு கூட்டு மசுரை பிடுங்கி மண்டையில் நடுறாங்கன்னு போய் இப்போ புண்ணு ஆறவே இல்லை. இங்கே பாரு நீ அடுத்து என்ன பண்ணுறீன்னா மாட்டு இதில் விடு. எதுலண்ணே? மாட்டு கோமியத்தில் விடுறான்ட்டு. எப்போ அந்த விழா கமிட்டி போகவே மாட்டீங்களாப்பா? எறும்பு சாப்பிச்சா போட்டு விட்றான். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, பசின்னு வந்து எந்த ஒரு சிறுமியோ சிறுவர்களோ கை நீட்டும் போது உணவு கொடுத்து மகிழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆண் தங்கங்களே,
வீட்டுக்கு வந்த உடனே புருஷனை காலை தொட்டு வணங்கி, இவன் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பான் போலடா. அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்றதே கடுசு. எது சொன்னாலும் தலைவா நடக்காத தலைவா பொண்டாட்டிட்ட உலக்கடி வாங்கியிருப்பேன். இதில் சில பேர் வீட்டுக்கு சோறு ஓட இப்படித்தான் கூட்டு போவாங்க. என் பொண்டாட்டி டெய்லி 10 பேர்த்துக்கு சோறு எக்ஸ்ட்ராத்தையும் காய்ச்சி வச்சிருப்பா. ஆனால் முண்டை ஒலையே வச்சிருக்க மாட்டான். போய் உயின்னு வாமச்சியா சாப்பிட போனோடனே பொண்டாட்டி உள்ளே போய் செக் பண்ணுவேன். பாரு, என்ன சோறு இல்லையா? என்ன சோறு? நீ பொழைச்ச உழப்புக்கு என்னடா சோறு அப்படியா? உடனே வெளியே வந்து பில்டப் பண்ணியான். பாரு, போய் 2 அறை விட்டேன், படுத்துட்டா. ஆனால் இவன் அடி வாங்கியிருப்பேன். ஏன்னா அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி தாயே. இதுக்கு தான் அந்த பொம்பளை ஆளுகளை கண்டாலே எனக்கு சீன்னு வர்றது. என்ன எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன், அப்படியே உளுந்து ஊறப்பட்ட மாதிரி உட்காண்டி. என் சிங்கம் உரம் கைதட்டினில்ல, ஆம்பளை உரம் எனக்காக கைதட்டு. இப்போ நான் சொன்ன சில பேர் சட்டியை கூட கழட்டி தீ விடுவேன். ஏன்னா வேக்காட்டில் கசகசன்னு இருக்க மட்டும். பொம்பளையால் உரம் கைதட்டுங்கிறா போதும் தான். அதே அவங்ககிட்ட சீன்னு வர்றது. அதுலேயும் 10 பொம்பளை தட்டுற, மற்ற பொம்பளை அப்படியே இறுக்கிட்டியே. அம்மா கைதட்ட அப்படியே மிச்சம் பண்ணியிருந்தா மாதம் 1 லட்சம் ரூபா ஏறும்ல பேங்க்கில். உங்களுக்கு நீ சொல்கிறேன் அத்தா, சிரிங்க. சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும். வாழ்க்கையில் சரியா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சிருவேன் உடனே பார்த்து. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி சம்பாதிக்க போகிறாரு, அவளை எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அது தகுந்தது மாதிரி நகை எடுத்தோ சாப்பாடு செஞ்சோ வாரம் எந்த கறி எடுத்தா சிக்கனை பண்ணலாம்னு எடுத்து பொழைச்சிக்க. இல்லைன்னா புருஷன் போய் 300 ரூபாய்க்கு வேலை பார்த்தா நீ 30 லட்சத்துக்கு லோன் வாங்கி வை. லோனாக வாங்கி வை. லோனுக்காரன் வரும்போது போய் கருவில் போய் படுத்துக்க. பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அம்மாவுக்கு குது குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. இப்படித்தான் ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை லோனுக்காரன் வந்துட்டு என் பண்ணி, ஏய் உங்கள் மம்மி எங்க? உடனே அந்த பிள்ளை, எங்கள் மம்மி அங்கிள் 2 நாளாக வயிற்றால போய் படுத்து. ஏன்னா 4 நெருங்க அந்த பொம்பளைகளுக்கு பத்திக்கிட்டு எரியும். லோனுக்காரன் வந்துட்டேன், அந்த கருப்பே அந்த ஐயனார அவனை கேட்கட்டான். ஆமாம், அவனுக்கு வெட்டி இழுத்துரும்ல. நீ சொன்ன வாக்கு பழிக்க, என்ன மயத்துக்கு லோன் வாங்குற? சேரை போட்டு வெளியே உட்காந்துருவேன். உங்கள் அம்மா எப்போ வெளியே வருதோ அப்போத்தான் போவேன். உங்கள் அம்மா ஜன்னலை திறந்து பார்க்கும், இந்த எடுவட்டவன் எங்கேயே உட்காந்துருக்கானா. அவன் பேப்பரை வாங்கி படிப்பேன். 2 நாள் வெளியே வராட்டாலும் அவன் போக மாட்டேன். ஏன் லோனுன்னு தெரிய விட, எவ்வளோ வருமானம் வரதோ அதை மட்டும் சிக்கனப்படுத்தி வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் தமிழனும் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க, பொழைச்சிக்கிருவீங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 2 இருக்கக்கூடாது. 1 உடம்புல நோயும், 2வது கடன் இருக்கக்கூடாது. அப்படி 2ம் இல்லாத மனிதன் புனிதமான மனிதன் என்கிறேன் இந்த எம்கேஆர். காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்திருக்காங்க. உலகத்திலேயே 2ஆம் இடம் எந்த காவல்துறை என்றால் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உலகத்திலே 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்களை நண்பு உறவுகளே. இந்த ஐயா வந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன, தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக இரவுகள் பாராமல் உழைத்து கொண்டிருப்ப ஒரே ஜீவன்னா காவல்துறை அன்பு உள்ளங்கள் தான். இது யாருக்கு தெரியுது? ஹெல்மெட் தாடையா போட சொன்னாங்க. உங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒரு மூட கோதுமத்தை விட போட சொன்னாங்க. ஹெல்மெட்டை போடு. தலைக்கவசம் உயிர் கவசம். இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் டாக்டர் கொண்டு போய் சேர்த்து போடுறாரு. காலே ஒடிஞ்சுன்னா பிளாஸ்டிக் காலை பொருத்திடுவேன். செப்பை வந்துச்சுன்னா ஆட்டு செப்பையை வச்சு தச்சிடுவேன். ஆனால் மண்டையில் அடி வச்சுன்னா கீரை முண்டை கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். என்ன ஓசில் அடிபட்டா என்னன்னு பண்ணுவாங்க? ஓசில் அடிபட்டா கொண்டு வந்து பெப்பிக்கால ஊண்டுவேன். டேய், எந்த ஓசை சொல்கிற? கேவலப்பல. இதை நான் தானே நாசுக்காக ஆரம்பித்தேன். கப்ளிங் ஓசுன்னு பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் டீச்சர் கப்ளிங் ஓசுனா என்ன? டீச்சர் லூஸ் ஆகி லீவு போட்டு புருஷனை கூட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. ஆராய்ச்சி பண்ண 8 நாள் ஆச்சு. இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு. இன்னமும் ஆராய்ச்சி முடியாம இருக்கு. அதில் பிறந்தவன் தாண்டாவேன். ஏன்னா முதல்ல நம்ம சிவகங்கையாக இருக்கட்டும், மானாமரியாக இருக்கட்டும், இளையாங்குடியாக இருக்கட்டும், நம்ம ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு ஸ்டேஷனில் நமக்கு சொந்தக்கார ஏட்டையாவோ எசையோ இருப்பாங்க. முதல்லாம் பேரம் பேசலாம். அப்படியே சிவகங்கை அந்த மெயினில் மறைச்சாவில் இருக்குது போலீஸுக்கிட்ட நம்ம வயலுக அள்ளி விடுவேன். லைசன்ஸ் இருக்கா? ஐயா என் பொண்டாட்டிக்கு பிள்ளை பரண்டு கிடக்குயா. கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். பிள்ளை பரண்டு கிடக்கு, செம்மண்ணு மூடி கிடக்குன்றேன். ஏய் லைசன்ஸ் எங்கடா? ஆர்ஜி புக் எங்கடா? இல்லைங்கய்யா பால் வாங்க வந்தங்கய்யா. அள்ளி விடுவாங்க. ஆனால் காவல்துறை அதிகாரியா அந்த காலத்தில் அப்பையும் இறக்கப்பட்டு பொழைச்சிக்கடா, நாளையிலேருந்து சரியா வாடா என்று சொல்லிவிட்டார்.
அதை செய்ய மாட்டானே, அழுதுகிட்டே கடைசியில் 150 ரூபா அவதாரம் போட்டாங்க. அங்கிட்டு போயிட்டு ஆண்டுவேன். ஆனால் இப்போ கண்டாலி நொங்க அந்துவங்க. அதில் இளவட்ட பையெல்லாம் பிள்ளைங்கோ மசூர் அப்படி பரட்டையை வச்சுட்டு அவங்க சீரட்டு அடிச்சுக்கிட்டு காவல்துறையை பார்த்தோன்னே எஸ்ஐயா சொல்லுவார், ஏட்டையா உனக்கு ஒரு 15,000 போட்டு விடுங்க. TN 4345 63 சிவகங்கை டிஸ்டிங் நோத்தா செத்தான் 15,000 கிரிச். விற்கும் போது நீர்க்கசிவு ஏற்பட்டுரும். உங்கள் வண்டி எவ்வளோ சார்? 45 குறைஞ்சி உங்கள் அப்பா விற்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க 45 வாங்கிக்கோங்க. ஃபைனு எவ்வளோ? செல்லை தட்டி பார்ப்பேன். 97,000 இருக்கும். ஃபைனு 97,000 இருக்கு ப்ரோ. அப்படியா ப்ரோ? 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. ஊற்றி விடுங்க. எரிச்சாச்சு. விபூதியை பூசுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கப்ளிங்க்கு ஓசுக்கு தொங்காசுக்கு ஒரே ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு உண்மை. பொம்பளை ஆளுகள்லாம் ஏத்தாய் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் உங்களை பைக்கில் கூட்டு போவாரா? அது நினைக்குது என்னத்தை கூட்டு போனாங்க. அவன் கூட்டு போனால் டர்ரு புருன்னு ஓட்டுறியா? இப்படித்தான் புதுசாக கல்யாணம் பண்ணி அப்போ சிறு வருஷம் ஆரம்பத்தில் கொடுத்த வண்டி நல்ல வண்டி TS50 தான். இந்த TS50 பாவம் வேமாவும் போகாது. மழை காலத்தில் பூரா பேர் மெக்கானிக் ஆயிடுவாங்க. TS50 பூரா பிளக்க பிடிங்கிட்டு ரோட்டில் ஓட்டு சுரண்டி கிடப்பேன். கரைச்சி ரோட்டில் ஓட்டு தேய்ச்சி ஒரு ஆளை பிடிக்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவனுக்கு எருத்தடிச்சு அங்கே போய் விழுந்து. ஆமாப்பா, அது TS50 அப்படித்தான் ஒரு ஆளுக்கு சீரு கொடுத்தாங்க. அப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் தான். அவன் பொண்டாட்டியை வச்சு மறுவீடு போகணும். வண்டி புது வண்டி தான். அது பொண்டாட்டி பாவம் கொஞ்சம் கணா 1/2 டன் இருக்கும். அதை தூக்கி ஏற்றிட்டேன் ஐஸ் பட்டி மாதிரி. திருகிறியா மானாமதுரை பாலத்தில் ஏறலை. விட்டு வேறுன்னு அந்த காயெல்லாம் பிடுங்கி சைலன்ஸில் தீ பிடிச்சி அவன் பொண்டாட்டி பின்னாடி தள்ளிட்டு வேமா ஓட்டுங்கன்னு கடைசியில் ஐஸ் வண்டி மாதிரி வீட்டுக்கு தள்ளிட்டு போயிருக்கேன். மறுவீடு போடுறதுக்குள்ளே சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு பூரா ஊசி போச்சு. ஏன்னா போவே 2.5 நாளாக இருக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ சீரு கொடுக்குற வண்டி பூரா நான் சொல்ல மாட்டேன். டயர் தான் வண்டி இந்த தண்டி இருக்கான். இவன் பள்ளத்தில் உட்காந்துருப்பேன். இவன் பொண்டாட்டி மொட்டை மாடியில் மிளகா காய போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த தண்டியா டயரை பார்க்கணும். தள்ளு புருன்றேன். கட்டில் கிடந்த ஆள் முளைக்குச்சியோட விழுந்து இப்போ புறம் டயர் அப்படித்தாப்பா. பொண்டாட்டி ஏறுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கருன்னு இருக்கு. சேலையை பூரா உருவி அந்த பொம்பளை பாவாடியோட வீட்டுக்கு ஓடி போய் உலக்கெடுத்து வந்து அவனை வெதரில் அடிச்சு. என்ன அவங்க கொட்டையில் அடிச்சிட்டாங்களானே? ஏன் போய் கிளச்சி விட்டு பார்த்துட்டு இருடா. ஏன் அப்படின்னா கொட்டையில் அடிச்சிட்டாங்களா? வண்டி உரப்பு உயரம்டா. அதுலேயும் புரிஞ்சன் ஓட்டிட்டு போகும்போது பொண்டாட்டி இப்படி பிடிச்சிக்கிறான். அப்படி ஒட்டி பிடிச்சிக்கிறக்கும் போது இப்போ 100ல் போயிருக்கேன். வேகத்தரையில் சத்துன்னு விழுந்த ஒம்பளைய சிவகங்கையில் விழுந்த ஒம்பளைய இளையாங்குடியில் போய் கேட்டிருக்கேன். சுமிதா என்னடா ஆளை காணா? மைத்த புடுங்க காணா? நான் இங்கே கிடக்கண்டா. மரியாதை உன் தாலியும் என் பிரிச்சு கட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை கொல்லாம மாட்டேன்டா. அவங்க அப்பாட்ட போன அடிச்சிச்சு. என்னப்பா கடுமையாக ஓட்டுறேன். அப்போத்தான் தெரியுது ஏற்கனவே அவன் ரேஸ் வண்டி பத்திரவனா. யாரையும் பார்க்க மாட்டானா. அப்படி வண்டி முன்னாடி போகணும். கொலையாக கொண்டு வந்துட்டேன். இந்நேரத்தில் போகணும் வருதுன்னா கப்ளிங் தான்டா. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கேனே சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களாம் அட தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம்
வந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா. இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ரமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே விண்ணார். தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண்மீது கனகேறினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்களா. அட தென்பாண்டி அட சிவகங்க மானாமதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கேட்டா வண்டி நின்றுருச்சு. கம்பி தூக்கிருச்சு. என் நேரா போனா என் 4 ரோடு அது ராமநாடு. என் நேரா போனா பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு. அட இடது ஊரா அட பேக்கரும்பு அங்க படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்பது எனக்கு பெருமை. நீங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தானே? அந்த பற்று வேணும் ஐயா. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து அவர் ஏவுகணை ஏவுனாரு, வெல்டிங் வச்சாரு, அது பெருசு கிடையாது. நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நமக்கெல்லாம் பெருமை. நாட்டுக்கு சாதனை பண்ணி அவர் முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் கூட அவருக்கு ஜெய்வனை வச்சுருப்பேன். இந்த ஆள் பேர் வாங்கக்கூடாது, ஏவுகணையில் போய் கழுத்திருப்பேன், ஜேவலை பதக்கி வச்சுருப்பேன். தகடு கிடையாது. தகடெல்லாம் அப்படா இப்போ வேற மாதிரி கேரளாவில் போய் பொம்மை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது நடந்தே போய் அவனை கடிச்சு வச்சுட்டு வந்துடுது. ஆனால் மனிதனுக்கு மனிதன் போராமல் அடைஞ்சிங்கன்னா இவனை போல் நம்ம வாழ முடியலன்னு நினச்சி போட்டி வேட்டு வாழ தெரிஞ்சவன் உண்மையிலே வாழ்ந்துக்கலாம். போராமல் பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சோம்னா இந்த நம்ம ஒரே ஒரு விஷயம், இது என்ன உலகம் தெரியும் சொல்லு. நீ கொஞ்சம் வாவேன் உள்ள வா, கேசரி கட்டித்தாரேன் கொண்டு போவேன். மொட்டனாக்கு முண்டை என்ன உலகம்னா களிமண்ணை காணாம களிமண்ணை கலக்கா. அவைவே நாட்டில் இது ஆற்று மண்ணை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டுறதே கிடையாது. அப்படித்தான் ஆற்று மண்ணை ஓட்டக்கூடாதுன்னு ஒருத்தன் கம்மா மண்ணா அள்ளி இருக்கேன். கட்டி பால் காய்ச்சும் போது வீடு 2 பொழந்து கிடந்திருக்கு. ஏன்னா அந்த மண்ணு ஒட்டாது, அது செஞ்சவனே நான் தான்டா. கழிச்சிரு கம்மாயில் அள்ளி பூச்சிட்டு இப்போ வீடு 2 பொழந்து கிடக்கு. அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் மாதிரி ஆத்தா சண்டை ஓடும் போது ஒரே ஒரு பிளாஸ்டிக் உடந்தேன். இந்த தண்ணி ஓடிக்கும் போது கொஞ்சம் குழந்தை குட்டி அதிகமாக இருந்த பொம்பளையை பிடிச்சிட்டு போதுங்க, விட்டு கொடுங்கத்தா, விட்டு கொடுத்து வாழுங்க, கெட்டு போயிட மாட்டேன் ஆத்தா. அதே மாதிரி மண்டி ஓட்டுக்கிட்டு இங்கே தலையை விரிச்சிட்டு மண்ணை வாரி தூத்துறேன்னு சொல்லாதீங்க, ரைடு ஓவர். இனிமேல் மண்ணை வாரி தூத்துன்னு சொல்லாமல் எம்சாண்ட் அள்ளி தூத்திடுவேன், பீசாண்ட் அள்ளி தூத்திடுவேன், தலையில் ஆலப்பழ கல்லை போட்டுருவேன். அப்படி பேசுகத்தா. இது நடைமுறைக்கு வரணும். ஏன்னா பெரிய அதிகாரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு. மண்ணள்ளி தூத்துறமுன்னு இதே விழிப்புணர்வாக போய் நாளைக்கு மண்ணை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பொம்பளையால் சண்டை உடம்போது எம்சாண்ட் அள்ளி தூத்திடுவேன், பீசாண்ட் அள்ளி தூத்திடுவேன். அப்போ தான் கிறிஸ்தருக்கு நல்ல வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அந்த பாடி அங்கிட்டு கொண்டு போகலைன்னா நாடகத்தை கருத்து புறாயத்து முடிஞ்சு. இதில் இந்த போதையில் பார்க்குற ஆளுகளுக்கு என்னைய தெரியாது, இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், தாடியும் கிடியுமா இருக்கானே அப்படின்னு. அப்படித்தான் காலையில் வாக்கிங் நடந்து போனே, கருவலுக்குள்ளேருந்து ஒரு ஆள் சடச்சடன்னு ஓடியாந்த. நான் கூட முயதே நாய் அடிச்சு வருதுன்னு நினச்சி பயந்தோனே. ஓடியாந்தவனே சூப்பர்னே, அவன் பூரா முன்னாடி 2 பேரும் நாடகத்தை கெடுத்தவங்க. என்னை வந்து சூப்பர்னே நடந்ததெல்லாம் நீ மன்னிச்சிருண்ணே, உன் நாடகம்னா உசுருடா, எங்கே நாடகம் போட்டாலும் முதல்ல நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் பார். என்னண்ணே வார்த்தை சொன்னேன் மாதிரி யாரும் மிருதங்க வாசிக்க முடியாதுன்னு என்னைய. அப்போ இவன் பப்புனா ஏன்னா செல்வத்தினுடைய நிலைமை மற்ற மனிதருக்கு வரக்கூடாதுன்னு நான் காளிமுனியனை வேண்டேன். என்ன இப்படி அண்ணனுக்கு என்னன்னு ஆச்சு? எது கைதட்டினே தெரியல. நான் என்ன சொல்ல போறேன்னு நான் கிறிஸ்து கட்டவேன். இப்போ ஏன் கைதட்டணும்னு நீ ஃபீல் பண்ணுவேன். செல்வண்ணனுக்கு என்னன்னு ஆச்சு? கல்யாணம் பண்ணதுலேருந்து இவருக்கு 30 வயசுலேருந்தே மசர் இல்லை. இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். இதே மண்டையோட பொண்டாட்டியை தாலி கட்டிட்டாரு. முதல் இரவு நைட்டு 10:30.
நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். கரண்ட் இல்லை. ஐயா இவன் போய் கட்டிலில் டவுன் பஸ்ஸில் மாதிரி இடம் பிடிச்சி உட்காந்துருக்கேன். பொண்டாட்டி பாவம் ஸ்வீட் பாக்ஸு அது இதுன்னு ஒரு ட்ரை சைக்கிளில் கொண்டு போயிருக்கு வீட்டுக்கு. போய் அது பாவம் என்னங்கன்னு சத்தம் போட்டிருக்கு. இவன் முண்டை போத வாய் திறக்க முடியல, வாய் ஒட்டிக்கிருச்சு. தடவி பார்த்துருக்கு, என்ன கட்டில் தான் கிடக்குன்னு. இந்த முண்டை உட்காந்துருந்தது அதுக்கு பார்த்துருக்கு. என்னமோ ஒரு மாதிரியா பானை என்னது காப்பி சட்டி இங்கே காய போட்டிருக்காங்கன்ட்டு இப்படியே தடவிட்டு ஆள் இல்லைன்னு வெளியே போயிடுச்சு. அப்புறம் பஸ் நைட்டை ஒரு வாரம் கழிச்சு பகலில் நடத்திருக்கேன். நல்ல வேலை அண்ணி இன்னைக்கு வரல. வாழ்த்துக்களை போகிறோம். ஏன்னா முதல்வர்ன்றது நம்ம அசிங்கம் நினைக்கிறேன். அசிங்கம் இல்லையே. நம்ம சந்ததிகள் உருவாக வேண்டும், வாரிசுகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் புனிதமான இரவு முதலிரவு. அதுலேயும் விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. பேப்பரில் பார்த்தா முதலிரவுக்கு சென்ற மனைவியை அருவாள் எடுத்து கொடூரமாக வெட்டி கணவனும் 1 மணியை போல் தூக்கு போட்டு நின்று கொண்டார், பரிதாபம்னு போட்டாங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம். அந்த பிள்ளை எப்படியோ வடதுன்றுக்கிட்டு இருந்திருக்கு. பேப்பரை பார்த்து பிடிச்சி முதலிரவுக்கு சென்ற மனைவியை வெட்டி விட்டான்னு அப்பாவை ஜெயிச்சா கூப்பிட்ருக்கு. எப்பா எனக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி வேணாம்ப்பா. ஏத்தா பேரம்பேத்தியை நான் தூக்க வேணாமா? இல்லைப்பா அதுக்குள்ள மருமையை என்னையே தூக்கிறியான் போல. இவன் நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாவே பார்க்குறியா. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் மாறுகண்ணா இருந்துரு. அந்த பிள்ளை இப்படி பார்க்கும்போது இவன் இன்னைக்கு முதல்வர் வேணாப்பா அப்படின்னு முதல்வருக்கு தீவிர கண்காணிப்பில் இருந்திருக்காங்க. நாயெல்லாம் கொண்டு போய் மோப்பம் பிடிக்கப்பட்டு பெரிய லெவலில் செக் பண்ணியிருக்காங்க. அதில் எவனோ உளியை போட்டு போயிருக்கேன். வீடு உடைக்க வந்தவன் அதை பார்த்துருச்சு. அப்பா உளி கிடக்கப்பா, இதை எடுத்து நெஞ்சில் ஊற்றுனாலும் ஊற்றுவேன். சரின்னு அந்த பிள்ளை போக மாட்டேன்னுச்சு. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போய் சமரசம் பண்ணி 21 பேர் பாதுகாப்போடு நடத்திருக்காங்க. 21 பேரா பாதுகாப்போடையா? எப்படி நடத்திருப்பாங்க? வா இப்போ நடந்துக்கிட்டு போய் பார்த்து வருவோமா? ஒரே ஒரு விஷயம், நாட்டிலே வெளிநாடெல்லாம் நல்லா பாருங்கய்யா, இந்த தமிழனுக்கு மிஞ்சி எனக்கு தமிழ்னு சொல்லும் போதே பத்திக்கிட்டு வருது. என்ன வர ரொம்ப சண்டை வர்றதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் சண்டை வர்றாங்களா? நாங்கள் போனோம்ல மணப்பாறை பக்கம், அன்னைக்கு கேளு ஒரே அடிச்சு பொம்பளைலாம் பாவாடை சேலையெல்லாம் கிழிஞ்சு பூரா அழுதுகிட்டு இருக்கு. ஆம்பளைக்கு எப்படி ஒரு 60 பேருக்கு ரத்த காயம், பூரா வாங்கருவா வாள் அருவாளோட நிற்கிறேன். நான் போன உடனே ஒரு 10 பொம்பளை வந்துச்சு. எப்பா ராதா எம்கேஆர் நீ போயிரு தம்பி, நாளை பொண்ணு நாடகம் வச்சுக்கிறோம், கொலையை வெளுத்தாட்டிட்டாங்க அப்படின்னுச்சு. ஏத்தா நான் தன்னால் ஆட்டுக்கு கொலை கட்டிட்டு வந்தேன், இங்கே கொலையை வெளுத்தாட்டிட்டாங்களா? ஐயோ வண்டி டிவி வேற கட்டணுமே அப்படின்னு இருக்கேன். அதில் ஒரு ஆள் வந்து வயசானவர் வந்தார். அவர் கேட்டேன், ஐயா சண்டை நடந்துச்சு பங்காளி சண்டையா இல்லை கோயில் பிரச்சனையா, கிடா வெட்டும் போது சண்டையா இல்லை பந்தியில் சண்டையா அப்படின்னு கேட்டேன். வந்தாலும் ஒரு ஆளுத்து சொன்னேன், 2 பேரும் மாமே மச்சிங்க தம்பி, எப்பயுமே விளையாண்டுக்குருவாங்க, மாமே மச்சின்னு இருந்தேன், ஏதோ புயலை கேட்டிருக்கேன் கணேஷ் புயலை, அது ஓசியில் வாங்கி போடுறதுக்கு 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடிச்சுக்கிட்டு ஊரே ரத்த கலரை ஆயிடுச்சு. இப்போ எத்தனை பேருங்க? 7 பேர் செத்துட்டாங்க தம்பி, 7 பேர் செத்துட்டாங்க. பொம்பளை உழைக்கிறது 2 பேருக்கு அடிச்சுட்டாங்க. பாரு கணேஷ் புயலுக்காக கலவரத்தை எழுத்து விட்டுருக்காங்கடா. சரி அதுதான் அப்படி இருக்குன்னு ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிச்சு நாடகம் நடக்குது. நடந்தா அந்த ஜென்ரேட்டில் இப்போ ஆரம்பத்தில் கரண்ட் இல்லைலடா, இந்த கொடுமை தான்டா. ஜென்ரேட்டில் கரண்ட் இல்லைன்னா ஓனர் சொன்னார், ஓடி போய் அந்த சந்துக்குள்ளே ஜென்ரேட்டருக்கு ஆன் பண்ணி விடுறான். இவன் சாவி இந்த தண்டி வச்சு தோல்பட்டியில் தூக்கி போட்டு திகுன்னு ஓடி இருக்கேன். அந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒரு வெள்ளை காரை வீடு, அதில் ஒரு டொங்காசுக்கு தெரிஞ்சிருக்கேன். புருஷன் எப்போ வெளியே போவேன், நம்ம உள்ளே போவோம்னு ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தவன். இவன் சாவியை தூக்கிட்டு இருட்டுக்குள்ளே ஓடினான் பாரு. அவன் திரும்பி இருட்டுக்கு அதுக்கு புருஷன் தான் நம்மளை வெட்ட வரையான்ட்டு சீமக்கரில் போய் விழுந்து கிணத்துல போய் தட்டான்னு விழுந்தவனே இவன் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே ஓடியான்ட்டேன். என்னடான்னு கேட்டார் ஓனர். என்னன்னு தெரியலங்கய்யா, ஜென்ரேட்டர்லேருந்து ஒரு முனி ஓடுது, கண்ணக்கரையிலேருந்து ஒருத்தன், அது முண்டமாக ஓடினேன். இவன் ஏற்கனவே எல்லாத்தையும் கழட்டிட்டு வாமப்பில் இருந்திருக்கான். என்ன நல்லா மண்டி போட்டு வாம பண்ணியிருப்பா போல. திரும்பி ஓனர் கிணறு எல்லாரும் ஓடிட்டு ஓடியாராங்க, ஆம்பளை படம் தூக்கிட்டு போட்டாங்க. என்னவே ஒன்றுக்கு இருக்க கூட போக மாட்டேன். என்னடான்னு கடைசியில் அப்புறம் என்ன நடந்திருக்கேன்? யாருமே நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திருடுற பழக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சந்தை இதில் பின்னாடி பாதிக்கும். அப்போல்லாம் ஆட்டை
காலையில் சாச்சி விட்டா சாயந்தரம் வரும் இந்த நீச்சல் தண்ணியை வைக்கிங்க பொம்பளை ஆளுகள்லாம். இன்னைக்கு ஆடு மேயும் போதே பெதர் அத்துட்டு போயிடுவாங்க. இல்லை ஆடு தூக்குறது பைக்கில் தூக்க கண்ட ஏசி காரில் மேடம் தூக்குவாங்க. அதுலேயும் பொம்பளைய சவுளி கடையில் சவுளி திருடுறாளுங்க. அதுக்குள்ள என்ன அலமாரியா வச்சிருக்குங்க, அதுக்குள்ள அந்த வெயிட் போடுற கொக்கி வச்சிருங்க போல உள்ள. இந்தா ஒரு பொம்பளை மறைச்சிக்கிறது சேலையை வச்சு ஒரு பொம்பளை. கடைசியில் அந்த பொம்பளை போகும்போது பார்க்கணும் மூளை வந்த பொம்பளை மாதிரி. வெளியே சொல்ல வைக்க என்ன போய் ஆட்டை கலான்ட்டாங்க. அப்போ ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு. அதே மாதிரி கலாங்க கூடாது அண்ணே. யாருக்கு எதுவுமே வராதுன்னு நான் சொல்கிற ஆளுக்கு மட்டும் வராது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் நம்ம உழைச்ச காசு வந்தால் மட்டும் போதும்னு இங்கே உட்காந்துருக்கே வாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராதுங்கய்யா. இல்லை யாருக்கு சீக்கு வரும்னா அந்த கோடி கணக்கில் கணக்கு கட்டாமல் தெரியாமல் பாரு, அவனுக்கு தான் சீக்கு வரும். பார்த்தா சிவகங்கைலாம் பஸ் ஸ்டாண்டில் நடப்பாங்க. கச்சா இப்படி நடப்பேன், பஸ் ஸ்டாண்டில் தொப்பை அடிக்கும். என்னங்க வேமா நினைக்கிறேன், வேமா நடக்கலைன்னா 1000 கோடி சொத்து ஆட்டையை போட்டுருவாங்க, நான் என்ன செய்வேன். அதுலேயும் 2 வயசான ஆளுக போனாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு நாடி டவுனுக்குள்ளே பார்த்துக்கிட்டாங்கன்னா, அப்புறம் முனியாண்டி உன் பேத்தியை இங்கே கட்டி கொடுத்துருக்க, உன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்க, 2 பேர் நடந்துக்கிட்டு போன சந்தை சிவகங்கை சந்தை சரியில்லைப்பா, மானாமரிக்கு ஆடா கொண்டு போனே வேலை போல, அடுத்த வட்டம் மொத்த உருப்படியும் சாச்சிக்கிட்டு வீரசோழம் சந்தைக்கு போயிடணும் அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. இப்போ 2 பெரிய ஆள் சேர்ந்துக்கிட்டா பேசிக்கிறாங்க. வாரு, உனக்கு சுகர் எவ்வளோ, எனக்கு 400 தாண்டிருச்சு, உனக்கு 500, ஏன் போன வாரம் நீ வரவே இல்லை நடக்கிறதுக்கு, ஒரு காலை எடுத்துட்டாங்க, உனக்கு எனக்கு அடுத்து 2 காலையும் எடுத்துருவாங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு நீர்மலை எடுத்துருவாங்க. ஏன் இதெல்லாம் வருது? ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நகைச்சுவை சார்ந்த விழிப்புணர்வு தான் எனக்கு. 40 வயசு ஆரம்பிச்சிட்டாலே முதல்ல ஆட்டுக்கறியை நிப்பாட்டணும். மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் அளவாக சாப்பிடணும். அந்த வயசுல தான் டொங்காசை குறைச்சிக்கணும். நேர்த்தி கடையும் போட்டு காசை செலுத்த நடந்து போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இந்த அண்ணன்லாம் எச்சு புத்தியா தெரியும் போலையா? என்னப்பா உள்ளவா மாத்திரை வாங்கிட்டு கேட்டா, நான் என்ன சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலை நினைச்சாரா? ஆனால் நாசுக்காக சொன்னவங்க கேவலப்படுத்திடுவாங்க. டவுன் பஸ்ஸில் ஏற்கனவே டவுன் பஸ்ஸு அவ்வளோ கூட்டத்தோடு பொம்பளை ஆளுகள்லாம் காலையில் பள்ளிக்கூடத்து பையன் பூரா மோசமாக தொங்குறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்து பச காலி பண்ணது தெரிஞ்சேன். டிரைவரே மேலே ஏற்ற முடியாமல் 70 பேர் இங்குன்னு ஏறுறது இவன் கேட்டிருக்கான் பாரு பக்கத்து சீட்டில். தமிழ் செக்ஸு வெடியான்னு இருக்கேன். அவன் மொத்த வெடியாக சாச்சிட்டான் வண்டியை. ஏன்னா அவன் வண்டி வெட்டி இறங்கி 3 நாள் ஆச்சான். அதில் வந்த வெடியை தான் அது. சாமி அழைக்க போகிறேன், சாமியை நிப்பாட்ட போகிறேன். அன்னைமவளி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா, பொல்லாத ஐயனார் ஐயா, ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அன்னைமவளி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா, முப்பாட்டே ஆண்ட ஜாமியா, ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பல் ஐயா, அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையாதையா, கள்ளிச்சேரி காளி முனியந்தா, கள்ளிச்சேரி காளி முனியந்தா, அன்னைமவளி கிராமத்துக்கு வந்துதானே நிக்கிறானையா. அன்னைமவளி கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட ஜாமி, வீரம் குறையலையா, சாமி பூரா
தத்துரமா இருக்குது வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா ஆனை மாவழி கிராமத்துக்கு வந்துதானே நேராச்சியா. ஆனமவழி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. சேவக பெருமான் ஐயனாரு தத்துரமா காக்குறாங்க ஐயா. இங்க உள்ள சாமி ஊரம் துடியாக இருக்குது ஐயா. என்ன காலத்திலும் போடலாம் கூடிய சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம் சூரக்குளம் புதுக்கோட்டை ஊராட்சிக்கு உள்பட்ட ஆனைமாவள்ளி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் திருக்கோவில் 9ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பாசத்துக்குரிய சூரக்குளம் புதுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் மதியழகன் மற்றும் ஏ மலைச்சாமி இவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தரசிறந்த நாடக குடும்பங்கள் புதுக்கோட்டையிலிருந்து நாங்கள் வருகை தந்தாலும் ஆனைமாவளி கிராமத்தார்கள் இந்த ஐயனாரை வழிபட்டு இத்தத்தண்டி மேடையை போட்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக சாமியை கும்பிட்டாலும் பக்கத்து ஊர்ல இருந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோம்னு வெளியூர்லேருந்து வருகிற இந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை பக்கத்தில் கிடையாது அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுன்னு இனிமையான கோகிலவாணி குயிலுக்கு இணையா பாடக்கூடிய ஒரு அன்பு தமிழச்சி மன்னார்குடி மண் கண்டெடுத்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாரதரை நீங்க பார்த்துருப்பீங்க. நாரதர் வேஷம் போடுற ஆளுக வந்து வேஷ பொறுத்த இருக்கணும். பார்க்கும்போதே மற்ற ஆளுகளுக்கு வந்து பயம் கொடுக்கணும். ஒருவேளை மேலே ஒருத்தருந்து மட்டான விழுந்து வந்துட்டு அப்படி எந்த ஆள். ஆனால் இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு வீட்டில் படுத்து கிடக்கும்போது அலறிலேயே எந்திரிப்பீங்க. ஏன்னே சொல்றிய? அப்படி ஒரு நாரதர் கடல் பெருச்சாலி மாதிரி அழிஞ்சம்மாயில் கடைசியாக போய் வெறும் கச்சாயை போட்டு ஏந்து வாங்கி வருது. இந்த மாதிரி வயிறு கிரும செகதி ஆப்பிட்டு வந்தது மாதிரி என் மச்சாந்தேன் அக்கா வீட்டுக்காரு ஏதாவது எதிர்த்து பேசினா அக்காவை கூட்டிகிட்டு போடான்ட்டு வரந்தாள். என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த DR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. நான் தான் சொன்னேன் வயிற்றுக்காகத்தாண்டா நாடகம் ஆடுறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பசி இல்லைன்னா எந்த மனுஷனும் வேலைக்கு போக தேவையில்லைன்னு நான் தான் சொன்னேன். அதுலேருந்து 2 வருஷமாக திருத்திக்கிட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு 17 புரோட்டா 2 ஆம்ப்லேட்டு குறைச்சிக்கிட்டேன்னு 4 ஸ்பெஷல் தோசை. அன்னைக்கெல்லாம் கல்லை தூக்கிட்டு கடிக்கலாம் போனேன். ஹோட்டலுக்கார செருப்பு அடிச்சு வெளியே எழுப்பிட்டார். இது தோசை கல்லுப்பா கடிச்சு தின்ட்டு போயிடாது அப்படின்னு. அப்படி திங்கக்கூடிய பெருங்கொண்ட ஒரு பிரைத்தினி பய மகன் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த 10 வருஷமா நாடக உலகத்தில் இருந்தேன். ஏன்னா எல்லா நடிகருமே 30 நாள் நாடகம் ஆடிட்டா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். இங்கே என்னன்னா மக்கள் யார் முகத்தை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்டையும் நின்றுக்கிறாங்க. ஆனால் திறமையான நாடக கலைஞர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நிறையா கலைஞர் இருக்காங்க. என்னையை பொறுத்தளவு அப்படி உள்ள கலைஞர்கள் தான் மக்களுக்கு அறிமுகம் செய்வேன். நான் பெரிய ஆளு நான் தாயா பெரிய ஸ்டாருன்னு சொன்னால் நீ வீட்டிலே எனக்கு தேவை கிடையாது. இந்த இப்படி மண்டையனுக்கெல்லாம் கொடுத்தோம்னா தீபாவளிக்கு ஏதாவது ரங்கு சக்கரம் போட்டு தெரியுவேன் நக்குன மாதிரி இருக்கும். என் அன்பு தம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்கு நான் சங்கத்துக்கு போகும்போது காருக்குள்ளே ஒருத்தன் பணியும் இல்லாமல் ஓடியாந்தேன். இவன் தான். நான் கூட டிரைவர்கிட்ட சொன்னேன் காரடி அடித்து தூக்குடான்னு. பார்த்தா இவன். அப்போ ஒரு 500 ரூபா கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு போடான்னு. போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தேன் டெய்லி சும்மாதேங்க. அப்போ வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த வருஷம் எனக்கு 5000 வேணுமான்னு கேட்குறேன். இப்போ நாடகத்தில் சம்பாதிச்சானா இல்லை பிளாக்கில் ஏதோ ஓட்டுறேன். கஞ்சா ஓட்டுறானா கணேஷ் மேலே ஓட்டுறானா வாட்ச் பண்ணுறேன். இவனை என்ன ஓட்டுறான்னு வாட்ச் பண்ண சொன்ன வந்தே மருதமணியை சொன்னேன். இவன் போயிட்டே இருந்திருக்கேன். மருதமணிக்கு ஏற்கனவே ஒத்த கண்ணு வேறு தெரியாது.
டம்முன்னு குசை போட்டிருக்கேன், அந்த கண்ணில் அடிச்சு அவனை. இப்போ எங்கனடா படுத்து கிடைக்கேன், உப்பு கண்ட மாதிரி ஆளை காணாமல் வந்துட்டானா? அன்பு தம்பி மணிகண்டா, இவர்கள் எல்லாம் எத்தனை கோபம் இருந்தாலும் வீரம் இருந்தாலும் எல்லா மாவட்டத்துக்கு உள்ள கோபந்தேன். ஆனால் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க அம்மா பாசம்னா அழுவாங்க தம்பி. அதுக்கு ஏன்டா நொப்ப முட்டை நீ அழுகுற? எனக்கு அழுக வருதுடா. சரிடா சரிடா, அழுதுட்டு வாடா அங்கிட்டு போய். இவங்களை அழுக வைக்கிற மாதிரி ஒரு அம்மா பாட்டு பாடுப்பா. பாட்டு தெரியாம வாசிக்கிறான்னு நினைக்கிறேன். என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேளேழு ஜன்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வெகுதிய நாவியடி. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வெகுதிய நாவியடி. ஓடோடி பாடுபட்டு நாளெல்லாம் யார் யாருக்கோ சேராமல் போனதடி, சேர்ந்தது தாயார்க்கோ. பெத்தமனோ என்னவென்று தோணலையே, புகையிலே சொல்லிவிட்டு புகழையே. இனி ஆட்டிடவும் கேட்டிடவும் அன்னை போல யாரு, என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. தன் வயிற பட்டுணி போட்டு என் உயிரை வளர்த்தவனே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவனே. தவயிற பட்டுணி போட்டு என் உயிரை வளர்த்தவனே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவனே. நோயாளே நாம் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா, தீமுண்டு தீர்த்திடுமா நம் கணக்கு ஆத்தா. பெத்தவளை தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலையே. என்னை ஆட்டிடவும் தேட்டிடவும் அன்னை போல யாரு, என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேளேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேளேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. நன்றி. சூப்பர். ஆள் நல்லா பொதுக்குன்னு இருக்கேன். என்னத்தை பாட போறேன்னு நினைச்சேன். ஆனா கண்ணீரை புழிஞ்சிட்டீங்க ப்ரோ. நீ என்ன செய்ய போற? மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டைக்கடி குமரன் நல்லா பயாசிக்க தெரிந்த ஒரு கலைஞன், நல்ல ஒரு வெகுளியான ஒரு மனுஷன். வாழ்த்துக்கள் சண்முகம். உன் பேர் என்ன? சரி சரி, சண்முகம் உங்க ஐயா வேற. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை 2 குத்து குத்துவார்கள்.
அதே அவ்வளோதான். எல்லா பாட்டுக்கும் எல்லா நடையும் தெரிஞ்சதுனாலதான் உன்னை நாடகத்துக்கு போட்டேன். 4 அடி அடிச்சுக்கிட்டு நீ பாட்டு காசை வாங்கிட்டு உனச்சே போய் சாப்பிட்டு படுப்பியா? நங்குன்னு குத்தி போடுற. அப்புறம் போனை போட்டு கேட்டா சொட்டை ஒரு மாதிரியா வலிக்குதுன்ற ஒடிச்சே விடுவேன். அப்புறம் நீ மண்டி ஓட்டியா? அண்ணே மண்டி போட்டு என்ன பண்ண போகுது? நாய்க்கு வெடி வைப்பேன். இது எங்கள் அண்ணன் மூத்தது. எல்லா இசைக்கரையும் வாசிக்கும். ஆனால் மண்டி ஓடும். அதுகிட்ட உள்ள அதை கெட்ட வளர்க்காத. மண்டி போடுறது பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் மூத்தவர் புதுக்கோட்டை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும்ப்பா, இதுக்கு மேலே அடிச்சுன்னா கண்ணு வெட்டுரும். போதும், நீ அடித்தது போதும்ப்பா. போய் பணங்கிழங்க பிடுங்கி வித்துரு. இங்கே வா. என் விதி என் தலையெழுத்து அவ்வளோதான். நீ என்ன செய்ய போற? நீ ஒன்றுமே செய்யாத. என்னப்பா 2 ரூபா வெள்ளப்பூ வாங்கிட்டு வர்றியா? நீலகண்டேன், நீ நல்லா இருக்கணும். இந்த தாளம்தான் எங்களுக்கு உசுறு. நான் இதை குறை பேசலப்பா. பேசுனா நாளை பண்ண காசை வெட்டி போட்டாலும் போடுவேன். ஏன்னா உன் மூக்கு டப்புக்கு டப்புக்குன்னு ஒட்டுது. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு மட்டும் போட்டுட்டு என் தங்கம் போய் மண்டி ஓடுங்க. ஒரு பாட்டு பாடவா? மண்டி போடுங்க. கடல் அலை என்ன காத்திருக்கானோ அந்த பாட்டில் இதெல்லாம் வராதுடா வெண்ணமேனே. காவியம் மாமா நெஞ்சில் ஏன் உள்ள ஏனிய போட்டு போறியா? மயிர் தாளம் போடுப்பா. அண்ணே அண்ணன்னு பாக்குறேன். சொட்ட வீட்டுல அந்த மயிர் மேனே. நெஞ்சில் ஓவியம் அத்தா அத்தா அதன் தேவியம்மா தெய்வீக காதல் போடு. காவியம்மா பஜனைக்கு போடுறவன்டா. அதே அந்த வெற்றி வேலை இருக்கு. வேளா வேளா வேளா. ஏய் வா, ஒழுங்கா வா. ஒரு பாட்டுக்கு உனக்காக நீ பாட்டு பாடுறேன். அதுக்கு மட்டும் போட்டு நீ ஓடிடு. அண்ணே பாவம் விட்டுருனே. சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குறிச்சி பாலை குறிச்சி தொட்டியை குறிச்சி வண்டியை பிடிச்சி என்ன கட்டிக்க வேணும்னு சொல்லிட்டா அவன் கூட போனைய. அவன் கூட போயிட்டு சீமக்கருவில் முண்டமா நின்றைய. போடுப்பா. என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் கூட போனைய. அவன் கூட போயிட்டு அதிர்சமாக வேணும் செய்ய. காலு கையில் போட்டுக்கிட்டு அவனா ஸ்டேஷனுக்கு போகிறேன். போப்பா குலக்கசி ஆயிரம் போயிரு. என்னப்பா நீ இங்கே அடிச்சு விட்டு போ. என்னத்த சிரிப்பழகி புன்னகை அரசி நல்ல ஒம்பல டான்ஸு. என்ன பண்ண இன்னைக்கு நான் விரதம். நல்ல கறியை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டு செப்பையா. விரதம் கிடையாது. கட்டி பிடிச்சா புரிச்சியன் ஆள் சேர்க்குறேன் அடிக்கிறதுக்கு. இதில் மாற்றவே மருதமணிதேன். அவன் பாட்டு கம்பு கூட்டு நினச்சி மடு விடு தரிச்சு. இல்லப்பா உன் தலைவனை இறக்குறேன் போர் போடுறியா? நானும் போரா இறக்குறேன். உன் தலைவன் இப்போ போய் பாரு, மாம பண்ணிக்கிட்டு பாரு. வண்டி ஓட்டு குளுக்கோஸ் ஏறுது. 2 நாளாக நீர் இறங்கலை. சூடு பிடிச்சி அடைச்சிக்கிடுச்சு. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி. நீ பாதி நான் பாதி
சேர்ந்து முட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவு அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 எம்மம்மா. அருமையான பாட்டு. இது உங்க லவரா ப்ரோ? இல்லண்ணே. யார் அது? வாழ்த்துக்கள் ப்ரோ. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு ஆட்டு புழுக்கை எடுத்துக்கொண்டு உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு தொடர்ந்து வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் அவன் இன்சில ஏடா பேசாம விளக்கமாறு விஞ்சுவோ மயிர்மணி வேத்துல சொல்றா. மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மேலச்சாலூர் ASM செல்வராஜா ஆடியோஸ். மேலச்சாலூர் செல்வராஜா, ஹலோ சூப்பர். உண்மையிலேயே மேலச்சாலூர்னா பூமியில் போட்டிடுவோம் பொன்னழகி ராமா, பொன்னழகி காக்குறா சாலூரையே ராமா. பொன்னழகி, பொன்னழகின்னு சொன்னாலே ஒரு வீரமும் ஒரு பத்தியும் பறக்கும். சாலூர் மண்ணுக்கு பெருமை. நன்றி என் தம்பிகளா. ASM செல்வராஜா மைசெட் பட்டி தொட்டியெல்லாம் உங்கள் புகழ பரகட்டும். உழைப்பிலே நீங்கள் உயர்வீங்க. அந்த அழகுமலையாம் 18ஆம் படியாம் காளிமுனி பொன்னழகி அருள் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்து வாழ்த்துக்கு. என்ன சொன்னாலும் அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கான்டா. நான் அவனை ஒன்றுமே சொல்லலடா, தம்பின்னு தானடா சொன்னேங்க. ஏன்டா என்னப்பா உடுக்கு சவ்வு வந்து வச்சு போய் உன் பெப்பிக்கலை வச்சு ஒட்டுறியா மயிறு? எந்த நாடத்தில் உடுக்கு கேட்குற? அது இது கதம்பம். கொட்டக அமைப்பு முத்துக்குமார் ஆனைமாவலி இருப்பு கொல்லங்குடி. அருமையான கொட்டகையா. ஆனால் தட்டியை காப்பாற்றுற ஒரே டிரைவர் நீதாயா. தட்டியை உள்ளே ஓட்டிட்டு மேலே தகரத்தை போட்டேன். என்ன மழை வெஞ்சாலும் உன் தட்டி கரையமே முக்காது. வாழ்த்துக்கள் என் அன்பு அண்ணன் முத்துக்குமார். நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஆனைமாவலி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஆனைமாவலி கிராம பொதுமக்கள். சாப்பாடு யாருங்கய்யா? ராஜ்குமார் குடும்பத்தார்கள் ஆனைமாவலி அவர்கள் தான் சாப்பாடு. நான் எந்த ஊர்லையும் சாப்பிட்றது இல்லைங்கய்யா. சாமி கூப்பிட்றதுனால சாப்பிட மாட்டேன். நீ ரொம்ப ஆர்வப்படுறது கமிஷன் வாங்கிட்டேங்க. வாவேன் சாப்பாடு சோறு ஓட்டதை வேணா சொல்லி காமிப்பானா? இங்கே உள்ள வாவேன் உன்னை லேச ஒதுக்கி கபக்கம்ப முட்டு கொடுக்குறேன் உள்ள. எந்த 30ரா? சித்திரம் 30ஆம் தேதி நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு. இது என்னடா அது? நாடகம் தானே. அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் நம்ம நாட்டரசங்கோட்டையில் சித்திரை மாதம் 30ஆம் தேதி 13/5 அன்று வள்ளிதம்மன் நாடகம் நடைபெறும். அத்தனை உறவுகளும் வருக. நாங்களும் எங்கள் குடும்பத்தார்கள் நாடக நடிகர்களும் நாங்கள் வர்றோம். அவ்வளோதான் அண்ணே. நீ கவலைப்படாதுன்னே. நாட்டரசங்கோட்டைக்கு கூட்டத்தை கொண்டு வரது என் பொறுப்புனே. கூட்டம் வர ஏன் போட்டுக்கிட்டு சித்திரம் 30 நாடகத்துக்கு இப்போ நோட்டீஸ் கொடுப்பீங்களா? கூட்டத்துக்கு நான் பொறுப்பு. பேசாமல் இருக்கு. எங்கே வேணாலும் கூட்டம் வந்துடும். பாசத்துக்குரிய அன்பு தம்பி, இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமுள்ள கீழ கொடுமலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் கனி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும் நாம் பிறந்த புண்ணியமான பூமி சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு நடுவே உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயா கோடாங்கி எல்லாரும் அழகுமலையா வாசலில் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் ஊர்களில் வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகமே தெரியுது. MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த சிரிப்பு அழகையும் அந்த சூம காலனையும் இழுக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான். எங்களுக்கு
தொண்டரதானே. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானோ இல்லை, ஆனும் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுவே என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன், நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன். தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. கள்ளும் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை, காலம் வரும் அங்கு தெய்வம் வரும், அந்த நாடும் வரும் நல்ல வாழ்வும் வரும், காலம் தன்னை நான் மாற வைப்பேன், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே